பிரைஸ் லார்ட். நம்ம யாவரும் அப்படி இருக்கிற இடங்கள்லயே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அப்பா இந்த வருடத்தின் முதல் ஆராதனை எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. வாட் அ பிரிவிலேஜ் இட் இஸ். நன்றி ஐயா லார்ட். இந்த வார ஆராதனையிலையும் இசப்பா அவங்கள நாங்கள் நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள இங்கே வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை நீங்கள் பிரியப்படுங்க, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க அப்பா. நம்ம யாவரும் அப்படியே நம்மளுடைய இருதயங்களை ஒருமித்து, நம் மகிமையான தேவனே, லார்ட் we need you லார்ட் கேட்போமா? இந்த ஆராதனை ஒரு பக்தி உள்ள, ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். வெறும் பாடல்களால் தெரிஞ்ச பாடம் மட்டும் பாடி ஒரு மசில் மெமரி ஆராதனையாக இருக்காம, ஒரு உள்ளம் நிறைந்த தெய்வ பிரசன்னம் நிறைந்த ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். கேட்போமா? அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா, இந்த இடத்த சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஒருவரும் அப்படியே கண்களை மூடி, யாரும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க வேண்டாம். நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், மகிமை உள்ள தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஓ லார்ட் இறங்கி வாங்கப்பா. அப்படியே நன்றிகளால் நம்ம நிறைந்து, நம் உள்ளங்கள் நிறைந்து இருக்கட்டும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, எஸ் லார்ட், முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் கரங்களை உயர்த்தி சொல்வோமா? எங்கள் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியா. ஒரு விசை கூட ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கேட்போமா? நீங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை, இந்த சபை அப்படியே மூடட்டும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்ல மேகம் நீ, எங்களுக்கு முன்பாக செல்வர். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். சொல்வோமா? விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். கரங்களை உயர்த்தி, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, எங்கள் ஆவியா. ஓ அன்பானவரே,
தெய்வமே எங்க மத்தியில் இறங்கி வாங்கப்பா. இந்த ஆராதனை நீங்க மாத்திரம் பிரியப்படுங்க. இந்த ஆராதனை நீங்க மாத்திரம் மையப்படுங்கப்பா. எங்கள் உள்ளங்களை இயேசப்பா திறந்து கொடுங்க. நீங்க செய்த இயேசப்பா நன்மலைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை பாட உமக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் சிந்தனைகளை ஒருமித்து கொடுங்க இயேசப்பா. வீணான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேண்டாம்ப்பா. இந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க. ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்புங்கப்பா. கணுக்கால் அளவில்லை, முழங்கால் அளவில்லை, நீச்சல் ஆழத்தின் அனுபவத்தில் இழுத்து சென்று இயேசப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்தி அனுப்புங்க. எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்குறோம்ப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை முற்றிலும் இயேசப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள எங்களோட இடைப்படுங்கப்பா. வார்த்தையோடு எங்களோட பேசுங்க. தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வருஷத்துல இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நிறைய பேருக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லலை. ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நம்ம வாக்கு தத்துவம் என்ன ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் ஜனவரி 1 சர்ச்சுக்கு வந்திருந்தீங்க? மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆமேன். வராதவங்களுக்காக அது வந்து யோவான் 12வது அதிகாரம் 28வது வசனத்தில் இருக்குது. பாஸ்டர் வந்து இந்த வாக்குத்தத்த ஆராதனை பற்றி மெசேஜ் கொடுக்கும்போது 3 காரியங்கள் பற்றி சொன்னாங்க. என்னோட நோட்ஸ்லேருந்து நான் அப்படியே படிக்கிறேன். He will strengthen us in total weakness. He will build when there is no hope. He will prove that He is there. ஆமென். எத்தனை பேர் வந்து போன வருஷம் நம்ம கொஞ்சம் கேண்டிடாகவே இருக்கலாம். எத்தனை பேர் வந்து போன வருஷம் கேட்டீங்க, லார்ட் யூஸ் மீ, ஒரு சின்ன விதமாவது உங்களோட நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் கேட்டிருந்தோம்? ஆமென். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நானும் கேட்டிருந்தேன். எல்லாரையும் ஒரு சின்ன சின்ன விதமாக யூஸ் பண்ணாங்க. இங்கே ஒரு பிரதர் வந்து ஒரு சாட்சி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இதே ப்ரேயர் வந்து அவங்க பண்ணாங்களாம். அப்போ வந்து காட் ஹெல்ப் ஹிம் ஓப்பன் அ யூடியூப் சேனல். அதில் நிறைய பேர் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒருவேளை ஒவ்வொருவரும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் God has started using us. ஆனால் this year the promise that God has given us is மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆமென். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம், 16th verse, 5th chapter. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. யாரை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தணுமா? மனுஷர் நம்மளை பார்த்து. ஆமென். அந்த மாதிரி நம்ம நற்கிரிகள் பண்றோமா அப்படின்னு தெரியாது. ஆனா அவர் நமக்கு பலன் தருவார். ஆமென். அவர் நமக்கு கிருபை தருவார். ஆமென். அவரோட நாம யார் மூலமா மகிமைப்படும்? நம்ம மூலமா. ஆமென். ஒரு பாட்டு இருக்கு, முடிஞ்சவங்க ஏஞ்சி நின்று பாடுங்க. தெரிஞ்ச பாட்டு தான். அவரை துதித்து பாட போறோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிது. ஆமென். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. திருப்படுவோமா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. சொல்லுவோமா? குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. வாக்கு கொடுத்தாரே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த ஆடல் பாடல் சத்தமும் ஜோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஒரே ஒரு விஷயம். இந்த பாட்டு என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. யாருக்கா இந்த பாட்டு தெரியாம இருக்கா? தம்பிக்கு தெரியாது, ஜோசப்க்கு தெரியாது, வேற யாருக்கு தெரியாது? அக்கா உங்களுக்கு தெரியாதா? சரி. இந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா, ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆனந்தமா துதிக்கும் போது எப்படி இருக்கும்? அப்படியே ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஷேடோனா ஒழுங்கா வாசிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போமா?
ஆனந்தமா இருக்கும்போது எப்படி பார்ப்போம்? இந்த பாட்டு நம்ம இந்த பாட்டு அப்படியே உணர்ந்து பாடும்போது ஒரு சில பாட்டெல்லாம் நம்ம மசில் மெமரியில் பாடுவோம். ஆனா இந்த பாட்டு வந்து ஐ ஃபீல் நமக்கு கிடைச்ச இந்த வாக்கு தத்தத்துக்கு ரொம்ப ஒரு உகந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆனந்த துதி ஒலி எதனால கேட்கணும்னா, நம்மளையும் அந்த மகிமையில நம்ம சேர்த்திருக்கிறார். ஆமேன். பங்குள்ளவர்கள் ஆக்கியிருக்கார். ஆமேன். ஆடல் பாடல் சத்தம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு தெரியல, எனக்கு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் நம்ம மூவ் பண்ணி பாட போறோம். ஆமேன். உற்சாகமா பாட போறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஜொலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். திரும்பி பாடுவோமா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமரின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. ஒரு விஷயம் கூட, மகிமைப்படுத்து அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே சுதந்திரத்துக் கொள்வோம். மகிமரின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. சத்தமாக ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் தருவார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஓ ஆனந்தமாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஓ ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். வாக்கு தத்தத்தை வச்சுக்கிறது. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. பவுல் சொல்லுகிறார், நீங்க குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்கு என்று செய்யணுமா. ஆமென். இந்த வருஷத்துலயும் நமக்கு விசேஷமா கேட்க போறோம். Lord, give us the strength to dodge, not just to dodge through each day, but Lord, to do something for the glorification of your kingdom, Lord. அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். அவரே விடுறதில்ல, நம்மளை ஒவ்வொருவரையும் விட போறதில்ல. நமக்கு தேவையான பலன் கொடுக்க போறார். பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வம். ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்பவர் எப்படிப்பட்டவங்க? கழுகை போல பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரை எழுவர். ஆமென். எத்தனை பேருக்கு ஒரு புது பலன் தேவைப்படுது இந்த நாள்ல? Lord, I need a different strength, a God-given strength. Not the human strength, not the mental strength. ஒரு படிப்பினாலேயோ நமக்கு வர நம்ம சாப்பிடுற சாப்பிடுனாலேயோ கிடையாது ஸ்ட்ரென்த் இல்லை. Lord, I need a different strength, Lord. எப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது, wherever there is a promise, God puts us through some problems, but அந்த ப்ராப்ளத்தின் மூலமாக அவர் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. அந்த ஸ்ட்ரென்த் மூலமா we'll get to know the mighty, the glory God that who walks with us. Can we ask for some strength today? He promised us. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தெய்வம்.
அப்பா உமக்காக காத்திருக்கிறோம் அப்பா, உடைய நேரத்திற்காக காத்திருக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு காத்திருவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. கழுகை போல பலனடைந்து சட்டைகளை அடித்து உயிரே எழும்பி பறக்க செய்யுங்க அப்பா. ஒரு புது பலனை கொடுங்கப்பா. புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். பலன் அடைந்திடுவேன் சொல்லுமா. புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து, கர்த்தருக்கு காத்திருந்து அழகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்து சுதந்திரித்துக் கொள்வோமா. அடைவேன் புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். தாகமுள்ளவர்கள் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமோடு கேட்கிறோம் அப்பா. ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றி புது பலன், புது பலன் அடைந்திடுவார். எஸ் லார்ட், புது பலன், ஒரு புது பலன், ஒரு புதிய அபிஷேகம். ஓ பெற்றுக்கொள்வோமா. நான் அடைவேன் புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். சாத்தானின் கோட்டைகளை, சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார், சிலுவையை சுமந்திடுவார், ஜெய கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார், சிலுவையை சுமந்திடுவார், ஜெய கொடி ஏற்றிடுவார். புது பலன், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். ஒரு விஷயம் கூட புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். பாடும்போதே ஒரு விசேஷித்த பலன். ஓ அப்படி ஆராதிப்போமா. உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்படியே உயர்த்துவோமா. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்டவர் தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்த
வாழ்க, உம் நாமம் வாழ்க. Lord, we lift your name on high. உமக்கே ஆராதனை அப்பா. எங்களுக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம் கேட்போமா? Lord, we need a new anointing for this year, oh Lord. We need a new strength, God given strength. அப்படி கேளுங்க. இது ஒரு ஆராதிக்கிற நேரம், மௌனமா இருக்க வேண்டாம். You know which area of your life you need strength, whichever area is weak. ஒரு பகுதி ஒரு வீக்கா இருக்கு. Lord, I need your strength, Lord. ஒரு புதிய பலன் வேணும் அப்பா, நீங்க வேணும் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி இதை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படி இதை செய்யுங்கப்பா. கேட்போமா? லார்ட், whichever area, it could be your family, it could be your addiction, it could be something in your life that needs a new strength. அப்பா, இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய பலன் கொடுங்கப்பா. கேட்போமா? Lord, you promised, in my weakness your strength. உம்முடைய பலன் பூரணமாக விளங்கும் ஐயா. இப்படி கேளுங்க. Lord, we need you, Lord. உம்முடைய நாமம் உயரணும் அப்பா. அப்பா, மேற்கொள்ள வேண்டியவைகளை மேற்கொள்ள எனக்கு ஒரு புதிய பலன் கொடுங்க அப்பா. கேட்போமா? மேற்கொள்ள வேண்டியவைகளை மேற்கொள்ள ஒரு புதிய பலன் இந்த நேரத்தில் எனக்கு கொடுங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க ஐயா. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை, உமக்கே நன்றி. Lord, we lift your name. There could be some areas we tried and we failed. Lord, we need you. அவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தும். Lord, we need you. இயேசு, இயேசு, உம்முடைய நாமம் உயரட்டும் அப்பா. அது இன்னும் மேன்மை அடையட்டும், இது இன்னும் மகிமை அடையட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் மூலமாக எங்கள் நற்கிரியைகளை கண்டு எங்களை ஒரு மாற்றத்துக்குள்ளாக அனுப்புங்கப்பா. ஒரு புதிய பலன், ஒரு புதிய நம்பிக்கை. Lord, we need you. உங்க நாமம் உயரட்டும், அது இன்னும் மகிமைப்படட்டும், இன்னும் மேன்மை அடையட்டும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். From the bottom of our hearts, இன்று மேன்மை அடையணும். You be glorified. We worship you, Lord. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. 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 யாவே ஹalleluya. யாவே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், கடலும் வழி திறக்கும்.
உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், என் கடலும் உங்க நாமத்தை உயர்த்தும் போது, உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயர சபை மட்டும் சொல்லுவோமா? இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம், உங்க நாமம் உயரணும். எஸ் லார்ட். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்களோட நாமத்தின் மகிமைக்கென்று இந்த வாரிடத்துல இயேசப்பா நாங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை நீங்க செய்ய போறீங்க அப்பா. எங்களுக்கு புது பலனை கொடுத்து அப்பா, கழுகை போல செட்டைகளை அடித்து புதிய பலன் அடைந்து அப்பா உயரே எழும்பி பறக்க நீங்க கிருபை கொடுக்க போறீங்க அப்பா. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போறீங்கப்பா. இன்னும் மகிமைப்படுத்த போறீங்க அப்பா. எங்களோட பலன் இல்லாத நிலையிலையும் எங்களுக்கு பலத்தை கொடுத்து அப்பா, எங்களால சிந்திக்க முடியாத, எங்களால கிரகிக்க முடியாத காரியங்கள் நீங்க செய்ய போகிறதே அப்பா. சர்வ ஞானியே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். விசுவாசத்தோட இந்த பாடல் பாடுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராய். விசுவாசத்தோட அந்த வாக்குத்தத்தத்தை சொர்ந்து கொள்ளுவோம். முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் விசுவாசத்துடன் என்றாகிலும் என்னை மறந்த ஒரு விசை கூட என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நல்ல அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த வருடம் சபைக்கு தந்திருக்கிறார். யோவான் 12வது அதிகாரத்திலே 28வது வசனம், மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த சத்தம் வானத்திலிருந்து பிதாவானவர் இயேசுவுக்கு பதிலாய் கொடுத்த ஒரு வார்த்தை. இயேசு என்ன ஜெபித்தார் தெரியுமா? 27வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. இது இயேசுனுடைய வார்த்தை. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவை, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். அப்படி சொல்லிவிட்டு தான்
அடுத்து அந்த ஜெபத்தை செய்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிதாவே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த வருடத்தில் நாம் பழக போகிற ஒரு காரியம் இதுதான். இயேசு உள்ளத்திலே கலங்கினது போல இந்த வருடம் உங்களுக்கு கலக்கம், துக்கம், பாரம் ஒன்று வராது என்று சொல்ல முடியாது. அது நாம் இருக்கும் மட்டும் வரும், இந்த உலகத்தில் இருக்கும் மட்டும் வரும். ஆனால் நமக்கு எல்லாவற்றுக்கும் மாதிரியான இயேசு கிறிஸ்து காட்டி தந்தார். என் உள்ளம் கலங்கும் போது நான் எப்படி ஆண்டவரே இதிலிருந்து ரட்சிப்பு விடும் எப்படி அப்படி நான் சொல்லுவேனோ. ஆனால் இயேசு சொன்னார், அப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டியது. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை இதை செய்யும் அதை செய்யும் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது. மரண பள்ளத்தாக்கிலே நடக்கும் போதும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு என்ன நிச்சயம் தெரியுமா? நான் கடந்து போகிற எந்த பாதையா இருந்தாலும் சரி, என் ஆத்மா எவ்வளவு கலங்கடிக்க பண்ணுகிற பாதையா இருந்தாலும் சரி, என் தேவன் அனுமதியாமல் அந்த பாதையிலே நான் போவதில்லை. என் தேவன் என்னை அந்த பாதையிலே அனுமதித்தால் அந்த பாதையின் முடிவிலே தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்முடைய இருதயம் தான் மாற வேண்டுமே தவிர தேவனுடைய திட்டம் அல்ல மாற வேண்டியது. அதனால இந்த வருடத்தின் துவக்கத்திலே இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நமக்கு உறுதியான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நான் கடந்து போகிற பாதை, என் தேவைகள், என் பாரங்கள், என் கலக்கங்கள், இந்த வருடத்திலே நான் சந்திக்க போகிற போராட்டங்கள், சவால்கள், சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் கடந்த முறை ஜெபித்தது போல அல்ல ஆண்டவரே, நான் இந்த முறை ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த சூழ்நிலையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பொழுது இந்த வருடத்திற்கு வாக்குத்தத்தமாய் பெற்ற இந்த வார்த்தை, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுவதாக ஆண்டவரே. இதுவரை என்னுடைய திட்டத்திற்காகவும் என்னுடைய ஆசைக்காகவும் வேண்டின விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி வைத்து விட்டு இந்த வருடத்திலே நான் போகிற பாதையிலே உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வீராக. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. உண்மையா சொல்ல போகிற இந்த ஆராதனை முடிவு வேளையில உள்ளத்திலிருந்து சொல்ல போகிற, ஆண்டவரே, எனது உள்ளக்கை நீர் எரிய வைத்தீர் ஆண்டவரே. இனி நான் வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் இந்த விளக்கு உமக்காக எரிந்து கொண்டிருப்பதாக, இன்னும் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் அது அணைந்து போகும் என்று பலமுறை சத்துரு காற்றடித்த போதிலும் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். மங்கி எரிகிற திரியை அணையாமல் இம்மட்டும் காத்தது. நான் இன்னும் பிரகாசமாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய், நான் உமக்கென்று சுடர் விட்டு இன்னும் எழும்பும்படியாய் ஆண்டவரே, என்னிடத்திலே இருந்த சோர்வுகளை எனக்கு மன்னிப்பீராக. நான் என்னுடைய தீபத்தை அணையாதபடி நான் காத்ததல்ல ஆண்டவரே, நீர் காத்து கொண்டு இருந்து என்றைக்கோ அணைந்து போயிருக்க வேண்டியது ஆண்டவரே. மங்கி எரிகிற திரியை அணையாதவர் நீர். என்னுடைய திரியை எழும்பி பிரகாசிக்க செய்வீராக அப்பா. மகிமைப்படுத்துவீராக, இன்னமும் மகிமைப்படுத்துவீராக, எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன். விண்ணப்பமாய் சொல்ல நாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போதுமே ரேமாலரகா சந்து நரபரியாந்தரா என் ஜீவன் பிரியும் வரை. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே. ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுடைய ஆண்டவரே பாரத்தை அறிந்திருக்கிறவர், ஏக்கத்தை அறிந்திருக்கிறவர், புது வல்லமையினால் நிரப்புவீராக அப்பா, பலப்படுத்துவீராக. உம்முடைய நாம மகிமைக்கென்று இங்கே இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவ ஆளுகை இருப்பதாக அப்பா, தேவ கிருபை கொடுப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் நம்பும் கேடகம்
விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் 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 துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி தூயவரே தூயவர் தூயவர். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உள்ளங்களை பலப்படுத்துவீராக அப்பா. சோர்ந்த உள்ளங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே புது பலன் உண்டாவதாக அப்பா. புது தைரியம் உண்டாவதாக. இயேசு என்னிலே மகிமைப்படுவார் என்கிற விசுவாசத்தோடு, தேவன் என் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் என்கிற விசுவாசத்தோடு, என்னை மகிமைப்படுத்துவார் என்கிற விசுவாசத்தோடு. ஹalleluya. எங்களை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. உமக்கே மகிமை. ஹalleluya. ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர். ஹalleluya. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த வருடத்திலே எங்கள் வாழ்க்கை மூலமாய் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதற்காக எங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுக்க எங்கள் இருதயத்தை உணர்வுள்ளதாக்கும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எல்லா பகுதியிலும் எந்த காரியமானாலும் சிறியதோ பெரியதோ எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தை எங்கள் வாழ்க்கையில தானமாய் தந்தீர் ஆண்டவரே. நீர் கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வருடம் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிற வருடமாய் மாறுவதாக அப்பா. அவர்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பாதையிலும் என் தேவன் மகிமைப்படுகிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருப்தி உள்ள ஆண்டாய் மாற்றுவீராக. உம்மிலே மகிழ்ந்து களி கூறுகிற வருடமாய் இருப்பதாக ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இதனால் கூடுகை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு